guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் டிசன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடு 2. ஃபஸ்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லாகும் இல்லாமல் வாங்க இப்போ நேராக எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டெஸ்ட்ராய்டான சிட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டரை கையில் தூக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். சடன்லி ஒரு ஜெயண்ட் கிரியேச்சர் வருது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு காலில் உணர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறா. சுச்சுவேஷனை பார்த்த நம்ம ஹீரோ நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறான். முத்தி எல்லாமே அழிஞ்சு கிடக்குது. இப்படி நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து ஒரு பில்டிங்கை இடிக்குது. அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்போ யாரோ ஒருத்தர் வந்து நகரத்தை நிப்பாட்டினா செத்துடுவோன்னு சொல்கிறாரு. திரும்ப போனால் 2 பேரும் காலி. அதோட உன்னால அந்த பீஸ்ட்டை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அவனோட அப்பா அம்மா அந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு தோணுது. அந்த ஆள் சொல்கிறாரு கரீனாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு. அப்போ சீன் இப்போ நடக்கிற ப்ரெசண்ட்டுக்கு மாறுது. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கேட்குறா, நீ உண்மையிலேயே நாளைக்கு டெஸ்ட்டுக்கு போறியா? இன்னைக்கு தான் வேலையிலேருந்து வந்த, நீ ஓகேவான்னு கேட்குறா. நம்ம ஆள் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவ சொல்கிறா என்னால் முடியலனாலும் வலி இன்னும் இருக்கு, ஆனால் பழகிடுச்சுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சைலண்டாக சுச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுறான். சிஸ்டர் சொல்லுது அவளுக்கு நேச்சுரலாகவே சரியாக வாய்ப்பே இல்லை, அவள் நடக்கிறதுக்கு 1% தான் சான்ஸ் இருக்குன்னு. நம்ம ஹீரோ நினைக்கிறான் இது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவள் ஒரு சாதாரண லைஃபையாவது வாழ்ந்திருக்கணும்னு. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி. அதனால் அவள் கஷ்டப்படுறத பார்க்க விரும்பலை. சான்ஸ் 0க்கு பக்கத்தில் இருந்தாலும் அவளை ஒரு தடவையாவது நடக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறான். 1% சான்ஸ் இருந்தால் கூட அது ஒரு நம்பிக்கை தான், அதுக்கு ஒரு வழி இருக்கணும். மாலு ஹீரோ ஆகிட்டா அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒருவேளை ஒரு வழி தெரியலாம். இது கரீனாவோட காலை சரி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவனும் பெருமையாக வாழணும். அதுக்காக இந்த வேர்ல்டுலேயே பவரான ஆளாக மாறுவேன்னு முடிவு பண்ணுறான். கொஞ்ச நாள் போகுது, அவைக்கனிங் டெஸ்ட்னாலும் வருது. சயின்டிஸ்ட் அவனை பாராட்டி நீ ஒரு ஹீரோ ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. டெஸ்ட் முடிய வச்சு ஒரு பேட்ச் கொடுக்குறாரு. அந்த பையன் செம்மகத்தான் அதை வாங்கிக்கிறான். ஒரு சயின்டிஸ்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ஒரு சுயோசி மறுபடியும் டெஸ்ட் எடுக்க வரதை பார்க்குறாரு. ரெடியானதும் அந்த மிஷினில் கையை வைக்க சொல்கிறாரு. போன தடவை மாதிரி இல்லாமல் புதுசாக எதுவும் நடக்காதுன்னு டவுட்டோட சொல்கிறாரு. ஹீரோ ரூமுக்குள்ளே செம்ம கான்ஃபிடென்ட்டோட வரான். இது டைம் வேஸ்டானு இப்போ பார்த்துடலாம்னு சொல்கிறான். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் ஒரு தடவை ஃபெயில் ஆனால் ரிசல்ட் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மிஷின் எல்லா ஆங்கிள்லையும் சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பிடிவாதக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பையன் ரூமுக்குள்ளே போய் மிஷினில் கையை வைக்கிறான். இப்போ அவன் லெவல் 3, கண்டிப்பாக ஹீரோ ஆக தகுதி இருக்கும்னு நினைக்கிறான். எதுவாக இருந்தாலும் இதை சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவனோட சிஸ்டம் பவரில் ஒன்றை யூஸ் பண்ணுறான். இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுது. சடன்லி பூமி பயங்கரமாக அதிருது. சிஸ்டம் சொல்லுது நம்ம பையனோட காம்பேக்ட் பவர் 5400ன்னு. இதுக்கு முன்னாடி லெவல் 3 ஹீரோவோட ரெக்கார்டு 930 தான். இதை பார்த்த நம்ம பையனால் நம்பவே முடியலை. 5400னா போனவனை விட 10 மடங்கு அதிகம். நம்ம ஹீரோவுக்கு ஒரு செம பவரான உடம்பு கிடைச்சிருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த லெவலுக்கு எதிர்பார்க்கல. எதுவாக இருந்தாலும் நம்ம ஹீரோ செம ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா எல்லாம் பிளான் படி போகுது. நம்ம ஹீரோ இன்னும் பவர் ஆவான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு அந்த டிவைன் ஹேமரோட பவர் பற்றி தெரிஞ்சுக்க செம ஆர்வம். ஆனால் அதை வர வைக்க ட்ரை பண்ணும்போது சிஸ்டம் சொல்லுது லெவல் பத்தாது, அதனால் ஹேமரோட உண்மையான பவரை ரிலீஸ் பண்ண முடியாது. கட்டாயப்படுத்தி ரிலீஸ் பண்ணால் வெறும் 1 செகண்டு தான் தாங்க முடியும். நம்ம பையனுக்கு காம்பேக்ட் பவரை டெஸ்ட் பண்ண அந்த 1 செகண்ட் போதும்னு தோணுது. டிவைன் ஹேமர் பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட எனர்ஜி செகண்ட்ஸில் குறையிறத ஃபீல் பண்ணுறான். சுற்றி இருக்கிற மொத்த சிட்டியும் அதிருது. சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிருது. அப்போது அந்த சயின்டிஸ்ட் மறுபடியும் வந்து டெஸ்ட்டு ஸ்டாப் ஆகிருச்சு, எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்துறாரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேட்மேன் மாதிரி வெறும் துணியில் நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோ ஹாலில் நடந்து போகும்போது அந்த பவரை ரொம்ப குறைவாக எடை போட்டுட்டோமோன்னு நினைக்கிறான். அவ்வளோ பவரும் அவ்வளோ சீக்கிரம் காலியாகுதுன்னு எதிர்பார்க்கல. இந்த கேஸில் சரியான பவர் வர வரைக்கும் அந்த டிவைன் ஹேமரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம ஆள் ஒரு ஹீரோ ஆயிட்டான். இப்போ ட்ரைனிங் ஃபீல்டில் ஒருத்தர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் பேர் காயா. அவர் தான் ட்ரைனிங்க்கு பொறுப்பான ஹீரோ. இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஆனால் எல்லாரும் தாக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆளோட பவரை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
அவன் வெறும் லெவல் 9ல் இருக்கான். நானும் அந்த லெவலுக்கு வந்தால் காம்பேக்ட் பவர் எவ்வளோ இருக்கும்னு யோசிக்கிறான். அந்த புது ஆளுங்களை பார்த்து ப்ரொஃபஸருக்கு செம காண்டு. தேவையில்லாத வேலையை செய்கிறதுக்கு பதிலாக ஒரு டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸை தரையில் தூக்கி போடுறாரு. நாளைக்கு எல்லாரும் ஏ ரேங்க் டஞ்சனுக்குள்ளே போக போகிறோம்னு சொல்கிறாரு. கொஞ்சம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு எது பெஸ்ட்டான வேலைன்னு தெரியும். இதை கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வாரம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் முதல்ல இருக்கும்னு சொன்னாங்களேன்னு கேட்குறான். ஆனால் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ நீங்கள் ஹீரோஸ், ரியலான ஃபைட்டில் தான் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இதுதான் என்னோட வழி. அதனால் என்னோட ஆர்டரை கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இந்த ஆள் அவன் கோவத்தை நம்ம மேலே காட்டுறாருன்னு நினைக்கிறான். எதுவாக இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஒரு மனுஷன் தானே. எப்படியோ ஒரு லெவல் 72 ஆள் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. டிலிபோர்டேஷன் அபிலிட்டி ரீசார்ஜ் ஆனதும் நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு திரும்ப போவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். ரிங்கை பார்க்குறான். அந்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கான வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிங்கை யூஸ் பண்ணுறான். கண்ணை திறந்து பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கான். முன்னாடி இருந்த அதே சீன். அவன் துணி கூட தடவை போட்டதுக்கே மாறிடுச்சு. அப்போ அந்த வேர்ல்டுக்கு திரும்ப வந்தால் டைமும் எக்யூப்மெண்ட்டும் பழைய நிலைமைக்கு போயிடும்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்து ஏதாவது பிரச்சனையானு கேட்குறா. நம்ம பையன் ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு ஒன்றுமில்லைன்னு சொல்கிறான். நாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறான். அவள் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் இதுக்கு ஆர்வமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறா. மாற்றி இங்கே பக்கத்தில் ஒரு காப்ளின் நெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. அதுங்க லெவல் 3 தான், ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு உண்மையிலேயே வரப்போகுதுன்னு நினைக்கிறான். இந்த சிஸ்டம் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்கான். 5 நிமிஷத்தில் அவங்க அந்த கேவ் கிட்ட போயிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்கள எழுப்பிடாமல் பார்த்துக்க சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ லெவல் 72, அதனால் ஈஸியாக அவங்கள ஜெயிச்சுடுவல. ஷாக்கானாவ என் லெவல் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என் மாஸ்டர் ஆச்சே, தெரியாமல் இருக்குமான்னு சொல்கிறான். எப்படியோ ஒரு ஹை லெவல் ஹீரோ எப்படி சண்டை போடுவாங்கன்னு காட்ட முடியுமான்னு கேட்குறான். அவ சொல்கிறா, நான் உங்கள் கூட சண்டை போட்டால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா லெவல் வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேட்குறதால நான் பண்ணுறேன். இது உதவுமானு தெரியல, ஆனால் கவனிங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்ளின்களை நோக்கி போய் செகண்ட்ஸில் எல்லாத்தையும் காலி பண்ணுறா. வாவ், அந்த பொண்ணு செம கெத்து. ஷாக்கான நம்ம பையன், நீ சூப்பர்னு சொல்கிறான். அதுக்காக நான் எப்பவும் என்னோட ஃபுல் எபிலிட்டியும் காட்டுவேன், எனிமி லோ லெவலில் இருந்தாலும் சரின்னு சொல்கிறா. இந்த ஃபைட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி, நீ முன்னாடி யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை எனக்கு சொல்லித்தரியான்னு கேட்குறான். ஆனால் அவ சொல்கிறா, இந்த ஸ்கில் ஹை லெவல் வாரியர்ஸுக்கானது. அதோட நீ இன்னும் உன்னோட வேலையை செலக்ட் பண்ணலை. இதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ நானும் வாரியர் ஆக போகிறேன்னு சொல்கிறான். மனசுக்குள்ளார ஒரு லெவல் 72 வாரியர் இருந்தால் ஸ்கில்லை காப்பி அடிக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் டிவைன் கிங்கோட ஹேமரை வச்சு சண்டை போட முடியாததால் அதுக்கு பதிலாக எதையாவது கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ வாரியர் கிளாஸை செலக்ட் பண்ணுறான். அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் எனக்காக அதை செலக்ட் பண்ணீங்க, நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறா. கிளாஸுக்கான எக்யூப்மெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இந்த வேர்ல்டு ரொம்ப நல்ல வேர்ல்டாக இருக்கேன்னு செம்ம ஹாப்பியாக இருக்கான். அப்போ இன்னும் சில காப்ளின்ஸ் அங்கே வருது. நம்ம ஹீரோ, இவங்களை நான் தனியாக தான் சமாளிக்கணும் போலேன்னு சொல்கிறான். வாடை எடுத்துக்கிட்டு அவங்கள நேருக்கு நேராக மீட் பண்ண நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரே லெவலில் இருக்கிற எனிமியை நேரடியாக மீட் பண்ணுறது கொஞ்சம் முட்டாள்தனம்னு. நம்ம பையன் அதை கண்டுக்காமல் 2 காப்ளின்ஸை நோக்கி சார்ஜ் பண்ணி 2ஐயும் ஒரே அடியில் சாத்துறான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கே செம்ம ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் 2ஐயும் காலி பண்ணிட்டான்னு. கெத்தான நம்ம பையன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே லெவல் 4க்கு போயிடுவேன்னு நினைக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.